மிகுதியான குற்ற செயல்களுடன் கேடுகெட்ட ஆட்சி நடத்திய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் அமைதியும் வளர்ச்சியும் பெற்றதாக கூசாமல் அடித்துவிட்டுக் கொண்டிருக்கிறார் என அமைச்சர் எஸ் சிவசங்கர் கடிந்துரைத்துள்ளார். அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராணிப்பேட்டை மாவட்ட பாமக இளைஞரணி செயலாளர் சக்கரவர்த்தி சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருப்பதாகவும், ஆனால் தமிழ்நாட்டின் பாதுகாப்பை சீர்குலைத்து சீரழிவு ஆட்சி நடத்திய பழனிசாமிக்கு திமுக அரசை குறை கூற அருகதை கிடையாது எனவும் தெரிவித்துள்ளார். சான்றுகள் இல்லாத இறப்புகள் முதலில் ஐயத்துக்குரிய மரணங்களாக பதிவு செய்யப்பட்டு சான்றாவணங்களை திரட்டிய பிறகே கொலை வழக்காக மாற்றம் செய்யப்படும் என்பது போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் கூட ஒதுங்காத செய்தித்தாள் படிக்கிற பாமரனுக்கு கூட தெரிந்த உண்மை என கூறியுள்ள சிவசங்கர், உள்துறையை கையில் வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவில்லை என்றால் அவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமரவே தகுதி இல்லாதவர் என சாடியுள்ளார். பாமக நிர்வாகி சக்கரவர்த்தியை கொலை செய்தவர் பாஜக நிர்வாகியின் மகன் என்பதை பழனிசாமி ஏன் கூறவில்லை என வினா எழுப்பி சிவசங்கர், அரசியல் செய்ய எதுவும் கிடைக்காமல் ஏதேனும் குற்றச்செயல்கள் நடைபெறாதா, அதை வைத்து ஏதேனும் மலிவான அரசியல் செய்ய முடியாதா என குற்றங்களை தேடி பழனிசாமி அலைந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். துப்பாக்கி கலாச்சாரத்தை ஒடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என வினா எழுப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன யோகியதை இருக்கிறது என வினா தொடுத்துள்ள சிவசங்கர், சக்கரவர்த்தி கொலை வழக்கில் கள்ளத்துப்பாக்கி எப்படி கிடைத்தது என்பதை விசாரிக்க வேண்டும் என சொல்லும் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஐடி விங் பிரமுகர் பிரபாத்துக்கு டபுள் பேரல் துப்பாக்கியை யார் வாங்கி கொடுத்தது என்பதை பழனிசாமி விளக்குவாரா என மறுவினா எழுப்பியுள்ளார்.